Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம இளநீர்ல பாப்சிக்கல் பண்ணலாம். இது வந்து நல்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இதில் வந்து யூஷுவலாக வந்து நம்ம சம்மரில் வந்து இளநீர் குடிப்போம். இப்போ வந்து இளநீர் பாப்சிக்கல், டெண்டர் கோகனட் பாப்சிக்கல். இதில் வந்து நான் 3 இளநீரோட தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஷுவலாக வந்து இளநீரில் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்காது. சில இளநீர் நல்லாயிருக்கும், சிலதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் குறைச்சலாக இருக்கும். வேணால் நீங்கள் வந்து இளநீரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் கலக்கிக்கலாம். இல்லை அப்படியேனா வந்து நம்ம ஐஸ் கட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் நமக்கு வந்து டேஸ்ட் வேணும். அதனால வந்து நான் இதில் மில்க் மெய்ட் வந்து போடலான்னு நினச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த இளநீர் பீசஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடுறேன். இதில் கொஞ்சம் வந்து மில்க் மெய்ட் நான் ஊற்றிக்கிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய இடத்துல வந்து இளநீர் ஐஸ்கிரீம் கூட கிடைக்குது. இதில் வந்து நம்ம மில்க் மெய்ட் போடுறதுனால வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். வரும் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிறதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் இந்த பாப்சிக்கல் மோல்டில் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம இளநீர் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து குக்கிங் எல்லாம் வந்து அவசியம் இல்லை, நம்ம எதுவும் குக் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நான் இந்த இளநீரை வந்து இதில் ஊற்றுறேன். இப்போ மிச்சம் இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் மேலே ஊற்றுறேன். பட் இது எல்லாமே வந்து கீழே தான் போய் நிற்கும். இது வந்து தேங்காய் கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து கீழே போகும். பரவாயில்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இது ஃப்ரீசரில் வந்து 6 to 8 hours வந்து நம்ம வைக்கணும். யூஸ்வலாக வந்து ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகிடும். ரொம்ப ஒரு சிம்பிள், எந்த குக்கிங் தேவை கிடையாது. நேச்சுரலாக வந்து நம்ம இளநீர் ஊற்றிருக்கோம், அதில் தேங்காயும் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து 6 to 8 hours வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். டெண்டர் கோகனட் பாப்சிக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு 8 hours கழித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தண்ணியில் காட்டிட்டு வரேன். இப்போ நம்ம எடுத்துடலாம். இளநீர் பாப்சிக்கல் நல்லா வந்திருக்கு.
இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இளநீர் கொடுத்தா வந்து அது குடிக்க மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இது போல் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு 2 days வந்து நமக்கு இளநீர் தேடணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வந்து இது செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நிறையா இன்னும் சம்மர் ட்ரீட்ஸ் எங்களோட சேனலில் வரப்போது. நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.